டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டிலிருந்து டிஎன் செட் 2024 பற்றின ஒரு அப்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி போர்டிலேருந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதாக தான் இருக்கும். இதில் என்ன அப்டேஷன்ஸ் அப்படின்னா 2 விதமான அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒன்று மகளிருக்கான இடஒதுக்கீடு. இந்த டிஎன் செட் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கான மகளிருக்கான இடஒதுக்கீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் கூடவே பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்றோருக்கான இடஒதுக்கீடு. இந்த 2 ஜிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து விட்டுருக்காங்க. இந்த 2 ஜிஓ பற்றி நீங்கள் யாருன்னா எலிஜிபிளாக இருக்கீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ப்ளஸ் வந்து உங்களுடைய யூஜி டிகிரி பிஜி டிகிரி இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கீங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கையில் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா யூஆர் எலிஜிபிள். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடஒதுக்கீடை நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்படி நீங்கள் யாருன்னா எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டேட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஆர்பியோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஆர்பியோட வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம டிஆர்பியோட வெப்சைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆன்லைன் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்லைன் அப்ளை அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் 2024 பிஎஸ்டிஎம் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு உங்களுடைய லாகின் ஐடி மூலயமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த டிஆர்பியோட வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து லாகின் ஆகணும். லாகின் ஆன பிறகு அங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்களோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் தமிழ் வழியில் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற ஃபார்மேட் கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதியிருந்தால் இந்த இடஒதுக்கீடை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். டேட் வந்து கொடுத்துருக்காங்க 23/7/2025 அங்கேருந்து 7/8/2025. இந்த பர்டிகுலர் பிட்வீன் டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதை அந்த பிஎஸ்டிஎம்மோ இல்லை அந்த மகளிருக்கான இடஒதுக்கீடோ எதனா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிடணும். சப்போஸ் இந்த டேட்டுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். சப்போஸ் நீங்கள் யாருன்னா வந்து பிஎஸ்டிஎம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் மற்ற எதனா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து மற்ற எதனா டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அந்த வச்சுட்ருக்கீங்க, இந்த பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை நீங்கள் கையில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இடஒதுக்கீட்டில் இந்த டிஎன் செட் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது இப்போ தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து நம்ம டிஆர்பியோட வெப்சைட்டில் வந்து விட்டுருக்காங்க. இது யாருன்னா எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதை பற்றி எதனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து ரிப்ளை போடுறேன். தேங்க்யூ.